கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 31 சங்கீதம் 20 வசனம். சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இன்றைய தியான வசனத்தில் அவர்களை உமது சமூகத்திலே மறைத்து, அவர்களை சண்டைக்கு விலக்கி என்று சொல்கிறாரே, அந்த அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள முதலில் இதற்கு முந்தைய வசனத்தை கவனிப்போம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று தேவனை புகழ்ந்து பாடியவர், அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர் என்று கூறுகிறார். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் தேவனை நம்புகிறவர்களுக்கும் அவர் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அளிக்கிறார் என்பதை இன்றைய தியான வசனம் மிக நேர்த்தியாக அழகாக விளக்குகிறது. அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதல் பாதுகாப்பு அகங்காரத்திலிருந்து. மனுஷருடைய அகங்காரம் என்பது மனிதர்களின் பெருமையையும் பொல்லாப்பையும் குறிக்கிறது. அகங்காரம் மனிதனை தவறான வழியில் செலுத்தும். தேவன் தமது மக்களை அகங்காரமானவர்களின் தாக்கத்திலிருந்து தம்முடைய சமூகத்தின் மறைவிலே பாதுகாக்கிறார். சமூகத்தின் மறைவு என்பது தேவனின் திருவிழி நிலையிலேயே இருந்து அனுபவிக்கும் பாதுகாப்பை குறிக்கிறது. அதாவது அவருடைய கண்ணுக்குள்ளாரையே நம்ம இருக்கிறோமா, அவர் கண் பார்வையை விட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாதான். அப்படி அவர் நம்ம மேலே அப்படியே கண்களை வச்சு நம்மளை யாரும் எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதபடிக்கு பாதுகாக்கிறார். இது எத்தனை அன்பான தேவன் பாருங்க. இரண்டாவது பாதுகாப்பு நாவுகளின் சண்டையில் இருந்து. நாவுகளின் சண்டை என்பது அகங்காரிகளின் தவறான குற்றச்சாட்டுகள், அவதூறு மற்றும் பகைமையை குறிக்கிறது. தேவன் தம்முடைய மக்கள் மீது வரும் இவ்விதமான வார்த்தை தாக்குதல்களில் இருந்து அவர்களை விலக்குகிறார். சரி, எப்படிப்பட்ட பாதுகாப்பு தராரு அப்படின்னு பார்த்தோம்னா, கூடாரத்தில் ஒளித்து வைத்தல். உமது கூடாரத்தில் என்பது தேவனின் அருகாமையில் அனுபவிக்கும் பாதுகாப்பையும் சமாதானத்தையும் காட்டுகிறது. தேவன் தம்முடைய செட்டையின் கீழ் மூடி மறைத்து பாதுகாக்கிறார். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 வாசிக்கிறோம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த கூடாரம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்டது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து, இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதிலிருந்து, தேவன் அவருடைய பிள்ளைகளை காத்து கொள்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு விடுதலையையும் அளிக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது,
நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று உறுதியாக விசுவாச அறிக்கை இடுகிறார். தாவீது வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன். தாவீது சவுலால் தொடர்ந்து துரத்தப்பட்ட போது அவர் பல இடங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். சவுலின் அகங்காரம், பொறாமை மற்றும் பழிவாங்கும் எண்ணம் தாவீதின் உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. தாவீது தன் உயிரை காக்க குகையில் ஒளிந்தார். ஆனால் அவர் மனதில் உள்ள நம்பிக்கை கர்த்தர் எனக்கு அசராத அடைக்கலமாக இருக்கிறார் என்பதே. அப்படிப்பட்ட சோதனை நிறைந்த நேரத்திலும் தேவனுக்கு நிறைய சங்கீதங்களை எழுதினார். அவற்றில் அவர் தன் பயத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று நம்பிக்கையோடு பாடுகிறார். சவுலின் மாளிகைகளும் பெருமையும் தாவீதின் சிறுமையான ஒளிவிடங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் தாவீதை பாதுகாப்பதற்காக சூழ்நிலைகளை அற்புதமான வகையில் மாற்றினார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் தம்முடைய மக்களை அடுத்த மக்களின் அகங்காரத்தில் இருந்து பாதுகாப்பவராக இருக்கிறார். நம்மை பொல்லாத வார்த்தைகள் சிதைக்கவில்லை என்றால் அது தேவனின் அருள் மற்றும் நாம் அவரில் வைத்துள்ள நம்பிக்கையின் காரணமே. அவருடைய கூடாரத்தில் நம்மை ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பாக இருக்க முடியும். இத்தகைய பாதுகாப்பு நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமானால் நாம் தேவனிடத்தில் பயபக்தியுடனும் பரிபூரண விசுவாசத்துடனும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாயும் இருக்க வேண்டும். இதை ஒத்துக்கிறீங்களா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்ற சத்தியத்தின்படி தேவன் நம்மை எதிர்க்கும் அகங்காரமான மனுஷர்களின் திட்டங்களை முறியடித்து நம்மை காப்பார். தேவனுடைய சமூகத்தில் அவர் பாதுகாப்பில் ஒளிந்தால் உலகத்தின் எந்த சண்டையும் தொல்லையும் நம்மை தாக்க முடியாது. நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வைத்திருந்தால் தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காப்பார். இதை மனதில் கொண்டவர்களாய் அனுதினமும் அவர் சமூகம் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் அவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். தேவன் நம்மை பாதுகாப்பதும் உயர்த்துவதும் அவரின் வாக்குறுதியாகும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அதனால் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து அவரையே உறுதியாக பற்றி கொண்டு அவர் மேல் பரிபூர்ண விசுவாசத்துடனும் பயபக்தியுடனும் நாம் அவரை ஆராதிப்போம். அவருக்கே துதிகன மகிமை யாவையும் செலுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.